வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, வெளியில் போடுற ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு போடுறதுல பேண்ட்டு, வீட்டுக்கு போடுறதுல ஷர்ட்டு, வெளியில் போடுற பேண்ட்டு, வெளியில் போடுற ஷர்ட்டு, வெளியில் போடுற ட்ரௌசரு. அப்பப்பப்பப்பா இந்த குழந்தைங்க துணி தாங்க மடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி என் பையனோட துணி, என் பொண்ணோட துணி ரெண்டுமே வாஷிங் மிஷினில் ஒன்றா தான் போடுவோம். போட்டு எடுத்து வச்சுட்டு அதை மடிக்கிற வேலையில் தாங்க உட்காந்தேன். கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இத்தனை டைப்பாக பிரித்து வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லாமே தனித்தனியாக போடுறது தாங்க. வீட்டுக்கு போடுறதுலே பார்த்தீங்கன்னா தூங்குறப்ப மட்டும் போட்டுக்கிறது. ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா தூங்குறப்ப போட்டுக்குவோம். வெளியில் போய் விளாடுறப்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட முடியாது இல்லையா. ஸோ அதுலேயே 2-3 டைப் இருக்குங்க. இப்படிலாம் பிரித்து தான் நீங்களும் எடுத்து வைப்பீங்களா? யாருக்கெல்லாம் மடிக்கிற வேலை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மடிக்கிறதுக்காகவே ஒரு ஏரியாவை தனியாக வச்சுருக்கோம். கெஸ்ட்டு பெட்ரூமில் தான் போட்டு மடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வாரம் வர ஒரே கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துணிக தாங்க. அடுத்து சரி ஓகே, அவன் தூங்குறப்பவே நல்லா சாப்பிட்றலாம் நிம்மதியாக உட்காந்து அப்படின்னு சாப்பாடு போட்டு உட்காந்தா என் பையன் எந்திரிச்சிட்டான். நம்ம சாப்பிட்றது மட்டும் அதுங்களுக்கு எங்கே தான் அலாரம் வச்ச மாதிரி கேட்குன்னே தெரியலங்க.